கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன். சார் வணக்கம். வணக்கம். அமித்ஷா அவர்கள் 2 நாள் பயணமாக மதுரைக்கு வந்திருக்கிறாரு. பல்வேறு அரசியல் சார்ந்த விஷயங்கள்லாம் பேசுகிறப்ப பல்வேறு கருத்துக்கள் வருகிறது. கூடுதலாக பார்த்தோம்னா அமித்ஷா அவர்களுடைய வருகையை கண்டு திமுக ஒரு பீதியில் உள்ளது, அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற மாதிரியான பல்வேறு கருத்துக்களை பாஜக தரப்பினர் வைக்கிறாங்க. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அமித்ஷா என்றால் இந்தியா ஒன்றியத்துடைய உள்துறை அமைச்சர். அந்த உள்துறை அமைச்சருக்கான அந்த உள்துறை அமைச்சருக்குன்றான மரியாதையை தருமே தவிர தனிப்பட்ட அமித்ஷா அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு கட்ட பஞ்சாயத்து தலைவராக வந்திருக்கார். இப்போ இந்தியா பூரா இன்றைக்கி யார் கட்ட பஞ்சாயத்து தலைவர்? ஊரில் கிராமத்தில் ஒரு 4 வீட்டுக்கு 10 வீட்டுக்கு கட்ட பஞ்சாயத்து தலைவர் இருப்பேன். இன்றைக்கி இந்தியா ஒன்றியத்துக்கே கட்ட பஞ்சாயத்து தலைவர் யாருன்னு கேட்டால் அமித்ஷா தான். அதுக்கு ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்கும் மதுரையில் கலவரம் பண்ணுறதுக்கும் அமித்ஷா வந்திருக்காரு. இதை கண்டு அமித்ஷா அப்பனவே சந்தித்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், ஜவஹர்லால் நேருவை பார்த்த இயக்கம், மூட்டை பூச்சியை நசுக்கணுமா நசுக்கும்னு சொன்ன பக்தேச்சலத்தை பார்த்த இயக்கம், திமுக வனங்காட்டு நரி. அமித்ஷாக்கெல்லாம் திமுக அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை, தேவையும் இல்லை. அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வரலாறு தெரியாத கூமுட்டைகள், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு கொள்கை உரம் லட்சியம் தெரியாத அறியாத அரசியல் விவரம் தெரியாத அரசியல் அரிச்சுவடிகள் அந்த கருத்தை சொல்லலாம். இப்போ நீங்கள் மதுரையில் ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாக்குறதுக்கு தான் அமித்ஷா வந்திருக்காரு. முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்னு சொல்லி ரவுடிகளும் காவிகளும் காளி கும்பலும். நீங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா பொண்டாட்டி கூட சண்டை போட்டு வெளியேறியிருப்பேன், அவன் தான் ஆர்எஸ்எஸ்ல இருக்கான், காவி கூட்டத்தில் இருக்கான். பாஜக யாருக்கான பெத்த தாய்க்கு கஞ்சி ஊற்றாதவன், பெத்த தாயை விரட்டினவன், மயங்கிட்ட செருப்புடி வாங்குறவன், இப்படி பயிலுக தான் பாஜக கட்சியில் இருக்கேன். நீங்கள் நல்லா தேடி பார்த்தீங்களா அப்படி வேலை தான் இருக்கேன். இவங்களாம் யாருன்னு கேட்டால் மக்களால் வீட்டில் விரட்டி அடிக்கப்பட்டவங்க. இப்போ இவங்க முருக பக்தர்கள் யாருன்னு கேட்டால், இப்போ நாளைக்கு வைகாசி விசாகம் அறுபடை வீடுகளில் லட்சக்கணக்கான மக்கள் முருகனுக்கு நேர்த்திக்கடனாக பால் அபிஷேகம் பண்ணுவாங்க. இவன் பிஜேபி கூப்பிட்டாலும் வரமாட்டேன், யார் கூப்பிட்டாலும் வரமாட்டேன், இவன் பக்தன், இவன் தான் முருக பக்தன். ஆனால் 22ஆம் தேதி நாங்கள் முருக பக்தர்கள்னு சொல்கிறவன் முருக பக்தர்கள் யாரும் வரமாட்டேன். ஏன்னா காளிகளின் கூடாரம், ரவுடிகளின் கூடாரம் கலவரம் பண்ணுறதுக்காக கூறுவதுக்காக திட்டமிட்டுருக்கான். நேற்று கூட மதுரை உயர்நீதிமன்ற நீதியரசர் கேட்டிருக்காரு, ஜனநாயக அடிப்படையில் நீங்கள் அனுமதி தர வேண்டியதான்னு. தருவோம், அதெல்லாம் ஒன்றும் தரக்கூடாதுன்னு சொல்லலை. யாருக்கும் ஜனநாயகத்தில் கருத்துரிமை உண்டு. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னு கேட்டால், மத நல்லிணக்கம் சார்பாக நாங்கள் கூட்டம் நடத்துகிறோம்னு சொன்னால் அனுமதி இல்லை. நீதிமன்றமே அனுமதி மறுத்துருச்சு, உயர் நீதிமன்ற மதுரை கிளை. ஆனால் இவன் காவாலி பைய கூடுறான்றது தெரியும் எல்லாத்துக்கும். எதுக்கு கூடுறான்? அறுபடை வீடுகளில் நீ ஏன் பழனியில் நடத்து, ஏன் திருத்தணியில் நடத்து, அலர் கோயிலில் கூட நடத்து, பழமுறி சோலையில். மதுரையை குறிவைக்கிற நோக்கம் என்ன? முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு வாருங்கள்னு அவங்க பிட் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் அதில் பார்த்தீங்களாக்கா மலையை பாதுகாப்போம். இப்போ மலைக்கு என்னடா ஆபத்து? இப்படி தான் அயோத்தியில் ஆரம்பித்தாங்க. அயோத்தியில் அயோக்கியத்தனத்தை கடப்பாறையால் பயங்கர ஆயுதங்களால் போய் வரலாற்று சின்னம் பாபர் மசூதியை இடித்த களவாணி பைய கால்வாழ அதாவது இந்த சொல்லுவாங்கல்ல ஊரில் உணத்துக்கு மகாத நாயை, இவன் தான் ஒன்று சேர்ந்து தாடியும் மீசி வச்சுட்டு காய் வச்சு கட்டிட்டு ஊரில் மனைவியால் செருப்படி வாங்கின புறம் காவி கொடுத்து வச்சுடுறேன். பொண்டாட்டி மதிக்காமல் அடித்து விரட்டி விடுறவன், தாய் மதிக்காமல் தாய் மதிக்காமல் வெளியே தண்ணி துளிச்சு விரட்டி விடுறவன், ஊருக்கு அடங்காதவன் வீட்டுக்கு அடங்காதவன் தான் ஆர்எஸ்எஸ் பாஜக தர்றேன். இவன் தான் சாமியார் மாதிரி வேஷத்தை போட்டுக்கிட்டு போய் பாபர் மசூதி இடித்தான். இப்போ மதுரையில் எப்படியாவது 5 பேர் பாருங்கள், அயோக்கிய சர்மா ராஜான்னு ஒருத்தர் இருக்கான், காரைக்குடிக்காரன்.
அவன் என்ன சொல்றான், அயோத்தி மாதிரி மதுரை நாங்க ஆக்க போறோம்ன்றேன். 2ஆம் அயோத்தின்றாரு. நீ ஆக்க முடியுமா? நாங்க விட்டுருவோமா? இப்ப என் மேல கூட புகார் கொடுத்துருக்காங்க, நான் கலவரத்தை தூண்டுண்டு. மகாத்மா காந்தியை கொலை செய்த கூட்டம்டா நீங்க, பாபர் மசூதி இடிச்ச கூட்டம் நீங்க, நிறைய மாத கற்பனையா இருக்கக்கூடிய அந்த குழந்தையை தூக்கி கொண்டுட்டு அந்த பச்சிலன் தாயை கற்பழிச்ச கொலகார கூட்டம் நீங்க. காவி கூட்டம்னா நீங்களா? நாங்கள் அப்படி எங்கள் வாழ்க்கையில் அப்படி இருக்காத. நீ மதுரைக்கு தீ வைக்க வர்றோம்ன்ற, நான் தீயை அணைக்கணும்ன்றேன். பெரியார் தொண்டை மத நல்லிணக்கு தீச்சு நாங்கள் என்ன அணைக்கிறோம்னா தீயை அணைக்கணும்ன்றோம். நீ தீ வைக்க வர்ற, உன் நோக்கம் என்ன? முருகனுக்கு நீ மாநாடு போடுறவன். திராவிட மாடல் அரசு மாண்புமிகு நம்முடைய சேகர் பாபு அவர்கள் பழனியில் முருக பக்தர் மாநாடு நடத்தினார். அப்போ இந்த நைனா நாயந்திரி எங்கே போனார்? இந்த காரைக்குடி ராஜா சர்மா எங்கே போனேன்? 22ஆம் தேதி முருக பக்தர் மாநாட்டுக்கு வரணும்னு சொல்றாம இருக்க காடேஸ்வரன் களவாணி பையன் இவன் எங்கே போனேன்? இவங்க எல்லாம் அந்த முருக பக்தர் மாநாட்டுக்கு நீ வந்திருந்தா உண்மையிலேயே பாராட்டலாம். ஏன்னா திமுக அரசு இந்துக்களுக்கு எதிராக இருக்கு. இன்னைக்கு கூட இந்த எல்போடு முருகன் ஆர்எஸ்எஸ் மாதிரி எல்லாம் என்ன ஆளு, எங்களுக்கு வெற்றிவேல் பயணம் வீரவேல் பயணம் வெற்றி தந்துச்சு. அப்போதான் தாராபுரத்து சட்டமன்றத்தில் தோத்த, நீலகிரி ஏன்னா தோத்த. உங்களுக்கு தான் செல்லா காசு. பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்றாலே தமிழ்நாட்டில் செல்லா காசு, எவனும் மதிக்க மாட்டான். மரியாதை இல்லாத கட்சி. அமித்ஷா மதுரைக்கு என்னத்துக்கு வந்திருக்க நீ? இப்போ மதுரைக்கு இந்த முருக பக்தர் மாநாட்டில் கலவரத்தை தூண்டுருக்கு. அமித்ஷா பல கலவரத்தை தூண்டின ஆளு, அவர் ஒரு பெரிய ரவுடி சண்டியர். தமிழ்நாட்டில் சண்டியத்தில் எடுக்காது. இங்கே பெரியார் தொண்டன் இருக்கின்ற வரை எவ்வளவு பெரிய ஆர்எஸ்எஸ் காரன் கோல்வார்காரே திரும்ப பிழைச்சி வந்தாலும் தமிழ்நாட்டில் எடுக்காது. சாவார்காரங்க வந்தாலும் சரி இங்கே எடுக்காது, விட மாட்டான். அது மதுரை வித்தியாசமான தமிழ்நாட்டில் மதுரைக்காரனே எங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு குணம் உண்டு. அதனால் மதுரைக்காரங்கிட்ட மோதிட்டு தப்பிச்சு போயிட முடியாது. நாங்கள் கலவரத்தை தூண்டலை. நீ இஸ்லாமியர்களுக்கு எதிராக துளுக்க சிக்கந்திரமலை ஆட்டையை போட்டான்னு பிரச்சாரத்தை கிளப்புற. இதை நீதியரசர்கள்லாம் கவனத்துக்கு கொண்டு வாங்க. முருக பக்தர்கள் மாநாடுன்னா நீ முருகனுக்கு நல்லா பால் அபிஷேகம் பண்ணு, பிராந்தி அபிஷேகம் பண்ணு, பீர் அபிஷேகம் பண்ணு. முருகன் அவர் வேடன் தானே, வேடன் சமூகம். அவர் எப்படின்னு கேட்டால் வேட்டையாடி பிழைக்கக்கூடிய சமூகம் தான் கதையில். அப்போ அந்த முருகன் அதனால வள்ளி அவர் திருமணம் முடித்தார். அப்போ வள்ளியை திருமணம் முடிக்க வள்ளி வீட்டில் ரசம் மோர் அப்பளம் பாயாசம் வச்சுருப்பாங்க, சாம்பாரை வச்சுருப்பாங்க. வேட்டையாடி சாப்பிட்றது தான் அவர் வேலை. முருகனுடைய வேலை என்னன்னு கேட்டால் வேட்டையாடி சாப்பிட்ற சமூகம். அவர் நம்ம சமூகம், நம்ம ஆள். அவர் எப்படின்னு கேட்டால் அவர் மான் கறி சாப்பிடுவார், மாட்டுக்கறி சாப்பிடுவார், பசுமாட்டு கறி விருப்பமாக சாப்பிடக்கூடியது தான் முருகன். இதான் இயற்கை. முருகனுக்கே கிடா வெட்டின காலம்லாம் இருந்துச்சு. நீ முருகனவே திருடி பார்ப்பன கூட்டம், ஆரிய கூட்டம் முருகனை திருடி முருகன்ற பேரை எடுத்து சுப்பிரமணியன் வச்சுக்கிட்டேன். சரி, இவ்வளவு கொந்தளிக்கிறீங்கல்ல, மதுரையில் நாங்கள் முருகனுக்கு மாநாடு நடத்தணும்னு. இந்த மாநாட்டையும் தெலுங்கானா நடத்து. இந்த மாநாட்டை அங்கே ஒரு மொட்டை இருக்கான் பாருங்க, யோகி, உத்தரப்பிரதேசம் நடத்து. முருகனுக்கு தமிழ்நாட்டை தவிர்த்து ஆர்எஸ்எஸ் பாஜக கும்பல் வட மாநிலங்களில் முருகன் பெருமையை ஏன் கூட்டு சொல்ல மாட்டேன்றீங்க? இன்னைக்கு அமித்ஷா வந்திருக்காருல, அன்னை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனவர் பக்கத்தில் அலர் கோயிலில் பழமுறை சொல்லி முருகனுக்கு போகணுன்னா ஆர்எஸ்எஸ்காரே முருகனை வழிபட மாட்டான், பிஜேபிக்காரன் முருகனை வழிபட மாட்டான். வடக்க மக்களை காட்டுமிராண்டிகளாக்கி அந்த மக்களை கலவரக்காரர்களாக மாற்றி வச்சிருக்கேன் ராமன் பேரை சொல்லி. இப்போ தமிழ்நாட்டில் செக்கு செல்லலை. ஆர்எஸ்எஸ் என்னென்னமோ தலைவில் நடந்து பார்க்குறான், உருண்டு பார்க்குறான், பிறண்டு பார்க்குறான். மோடி தெருவா வந்தார், வீடு வீடாக வந்தார், கிராமமாக போனார். மோடினா இன்னும் யாருன்னு தெரியல. அமித்ஷாலாம் ஒரு பஞ்சு மிட்டாய் உங்களுக்கு நினச்சிக்கிட்டீங்க. மதுரை மக்களுக்கு அமித்ஷான்னு ஒரு மனுஷன் பதவியில் இருக்காருன்னு தெரியாது. அதனால் அமித்ஷாவெலாம் இங்கே ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. இன்றைக்கி அவர் மதுரைக்கு வந்துருக்கக்கூடிய நோக்கம், எனக்கு கிடைச்ச தகவல், மதுரையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த காவாலி பேலை பூரா, ரவுடி பேலை பூரா சேர்த்து அவங்களுக்கு பணத்தை கொடுத்து அவங்க கையில் ஆளுகளை பூரா திரட்டி கூட்டுவாங்க. மதுரையில் கலவரம் பண்ணுவீங்க, அயோத்தியில் கலவரம் பண்ணாங்கல்ல, அது மாதிரி ஸ்ட்ரென்த்தை திரட்டிக்கிட்டு சிக்கந்தர் மலை. அதான் ராஜா சொல்கிறான், நம்மளா சொல்கிறான். நாங்கள் எங்கேயுமே இந்துக்கள் வழிபடக்கூடிய முருகனையும் வழிபடு, இஸ்லாமியர் அவனுடைய பள்ளிவாசலில் தொழுகை நடத்தட்டும்,
கிறிஸ்தவ அவருடைய தேவாலயங்கள். திருச்சபையில் தேவாலயங்கள்ல அவன் திருச்சபை நடத்தட்டும். எங்களை மாதிரி பகுத்தறிவாளர் பிரச்சாரம் பண்ணி மக்கள் எதை ஏற்றுக்கிறான்னு ஏற்றுக்கிறட்டும். நாங்கள் அனைவரும் சமமாக பார்க்குறோம். நாங்கள் அனைவரும் அனைத்தும் சமம்ன்றதுதான் திராவிட மாடல். ஆனால் நீ கலவரம் பண்ணணுன்ற நோக்கத்துக்காக தான் இன்னைக்கு அமித்ஷா வந்திருக்காரு. எனக்கெல்லாம் பணம் கொண்டு வந்திருக்காரு. இன்னைக்கு வந்து பணத்தை சப்ளை பண்ண வந்திருக்காரு. சப்ளை பண்ணிட்டு அவர் வந்து கலவரம் பண்ணார்ல மும்பையில், குஜராத்லாம். அது மாதிரி அந்த ஐடியா கொடுக்குறதுக்கு, ஆலோசனை சொல்கிறதுக்கு நாங்களாம் இப்படி தான் பண்ணணும். பாம்பேயில் கலவரம் பண்ணோம், முஸ்லீமை வெட்டினோம். குஜராத்தில் 1 மணி நேரம் போலீஸ் ஸ்டேஷனையே முதலமைச்சர் அந்த மோடி மூடிட்டு எங்கே இஸ்லாமிய பெண்ணுக்கு இருக்காங்களோ அவங்கள பூரா கற்பழிச்சன பூரா ஜெயிலில் போட்டாங்க நீதிமன்றம். ஆனால் வெளியே வரும்போது அவனை நாங்கள் வரவேற்று கூட்டு வந்திருக்கோம். அவன் தான் எங்களுக்கு தியாகி. இது மாதிரி ஐடியா கொடுக்குறதுக்கு தான் அமித்ஷா வந்திருக்காரு. ஆனால் நீ என்ன அமித்ஷா இல்லை, அதான் சொல்லிட்டு சாவார்காரே வந்தால் 100 ஆண்டு கால RSS இயக்கம் தமிழ்நாடு ஒன்று தான் மண்ணக்கை வச்சிருக்கான், ஓட விட்டுருக்கான். பின்னங்கால் திரையடிக்க ஓட விட்டுருக்கான். 40 நாடாளுமன்ற தொழில் தோக்கடிச்சிருக்கான். நீ எத்தனை ஜென்மத்தில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஜென்மம் எடுத்தாலும் இங்கே தமிழ்நாட்டில் அமித்ஷா வீட்டுக்கு வந்தாலும் சரி, தெருவாக வந்தாலும் சரி, உருண்டே வந்தாலும் சரி, மோடியாக வந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு துரும்ப கூட நீ வடக்க பண்ணல. இங்கே எங்கள் இஸ்லாமியன் எங்கள் ஆறுயிர் சகோதரன், எங்கள் தொப்புள் கூடிய உறவு, கிறிஸ்துவன், பட்டியல் சாதி எல்லாத்தையும் நீ பிரிக்க பார்க்குற. எல்லோரும் நாங்கள் ஒன்று, நாங்கள் எல்லாம் திராவிடன் தமிழன். எங்கள் கிட்ட நீ வந்து உத்தரப்பிரதேசத்தில் பண்ண மாதிரி, மத்திய பிரதேசத்தில் பண்ண மாதிரி, குஜராத்தில் பண்ண மாதிரி இங்கே இந்து முஸ்லீம் கலவரத்தை உருவாக்கணும்னு நினைச்சா எதுவும் நடக்காது. அமித்ஷா 100 முறை வந்தாலும் நடக்காது. மோடி 100 முறை வந்தாலும் நடக்காது. மதுரையில் நாங்கள் என்ன சொல்றோம்னா, முருக பக்தருக்குன்னா நீ மாநாட்டுக்கு வா. பறவை காவடி எடுக்கிறியா, அன்ன காவடி எடுக்கிறியா, எந்த காவடி எடு. மண் சோறு சாப்பிட்றியா, நரகல் சோறு சாப்பிட்றியா, முருகனுக்காக உருள்றியா, பிறல்றியா, ஆட்சேபனே இல்லை. ஆனால் சிக்கேந்திர மலையை எடுப்போம், துளுக்குன நாங்கள் வம்புழுப்போம் அப்படின்ற மாதிரி கலவரம் பண்ணலாம்னு எவனாவது வந்தா நான் தெளிவாக சொல்கிறேன். நாங்கள் நீதிமன்றம் மூலமாக நாங்கள் இதை கவனத்துக்கு கொண்டு போகிறோம். சட்டத்தின் ஆட்சினா ஒரு வழக்கறிஞர், நாங்கள் வந்து சட்டத்தின் ஆட்சியின் அடிப்படையில் தான் மாவட்ட ஆட்சியர்கிட்ட கூட நாளைக்கு ஆர்ப்பாட்டம் வச்சுருக்கோம். மத நல்லிணக்கத்தின் சார்பாக ஆர்ப்பாட்டம் வச்சுருக்கோம். நாங்கள் முறையிடுறோம். ஏற்கனவே மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அனுமதி கொடுத்துட்டாங்க தவறான முறையில். 1,80,00,000 பேர் இங்கே வந்து இறங்கியிருக்கேன் வடக்கன்ஸ். அதில் 80,00,000 பேர் வாக்காளராக இருக்கான். வடக்கன்ஸை கொண்டு தான் காடேஸ்வரன்றவர் 4-5 நாளைக்கு முன்னாடி தம் பண்ணி பயங்கர ஆயுதங்களுடன் தம் பண்ணி மதுரையில் பழங்காலத்தில் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. உளவுத்துறை விட்டுட்டீங்க. நாங்களும் தமிழ்நாடு அரசு, திராவிட மாடல் அரசு உளவுத்துறைக்கு தகவல் சொன்னால் விட்டுட்டீங்க. இப்போ பெரியார் தொண்டன், மத நல்லிணக்கத்தை சேர்ந்தவர்கள், பொதுவுடைமை இயக்கத்தை சேர்ந்தவர்கள், மதுரை மக்கள் தெளிவாக இருக்கான், விழிப்பாக இருக்கான். நீ மாநாடு நடத்துறதுல யாருக்கு ஆட்சியும் இல்லை. முருகனை பற்றி விடிய பேசு, கந்த புராணம் பாடு, என்ன வேணாலும் செஞ்சுக்க. ஆனால் மதுரையில் கலவரம் பண்ணிடுவோம், மதுரைக்கு தீ வச்சிடுவோம்னு சொல்லிட்டா மதுரையில் விட்டு ஒரு பேர் திரும்ப முடியாது. காவி துண்டு போட்டவனுக்குலாம் அடி கிடைக்கும். காவி துண்டு போட்டு பட்டை அடித்து திராம்பாரு கலவரம் பண்ணுறதுக்கு பயங்கர ஆயுதம் கூட. இங்கே ஆயுதங்களை இப்போ அவங்க பதுக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க மதுரையில். உளவுத்துறைக்கு சொல்கிறேன், அவங்கள பூரா பாரு, அவங்க வரக்கூடிய வாகனங்களை பூரா சோதனை பண்ணுங்க. அதைத்தான் இன்னைக்கு ஆலோசனை பண்ணுறதுக்கு உள்துறை அமைச்சர் வந்திருக்காரு. இவருக்கு ஜம்மு காஷ்மீரில் பிரச்சனை தீர்ந்துருச்சா? உள்துறை அமைச்சருக்கு ஜம்மு காஷ்மீரில் சுட்டாங்களே சுற்றுலா பயணிகளை, அதை கண்டுபிடிச்சிட்டாரா? துப்பு கட்ட அமித்ஷா, மானம் கட்ட அமித்ஷா. உத்தரப்பிரதேசத்தில் கலவரம், மத்திய பிரதேசத்தில் கலவரம், ராஜஸ்தானில் கலவரம், ஜம்மு காஷ்மீரில் கலவரம், எல்லை பகுதி பூரா பாகிஸ்தான் இன்னும் கலவரம். மக்கள் நிம்மதியாக இல்லை. என்னமோ ரிலாக்ஸாக வந்து நாடே சுபிட்சமாக இருக்கிற மாதிரி ஒரு மானங்கட்ட அமித்ஷா அமைதியாக இருக்கிற தமிழ்நாட்டில், சட்ட ஒழுங்கு பாதுகாக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இங்கே வந்து கலவரம் பண்ணலான்னு வந்திருக்க. நடக்காது. அமித்ஷாவுக்கு சொல்கிறேன், 1000 முறை நீ மதுரைக்கு வந்தாலும் சரி, திமுக அரசு அஞ்சாது, திராவிட மாடல் அரசு அஞ்சாது, நாங்கள் அஞ்ச மாட்டோம். நாங்கள் எதுக்கும் அஞ்சாத கூட்டம் தான் திராவிட கூட்டம். அதனால் நீ ஆரிய கூட்டத்துக்கு வக்காலத்து வாங்கி வந்திருக்க. இங்கே கூலிப்பட்டாலும் சில பேர் இருப்பான், உனக்கு கிடைச்சிருக்கேன். மதுரையில் சில பேர் இருக்கேன். இன்னைக்கு இந்த மதுரை ஆதினம் கூட வரவேற்றிருக்கேன். களவாணி பைய இந்த மாதிரி சில்லண்டி பையதான் உன்னை வரவேற்றிருப்பான். வீரன், மானம் உள்ளவன். இப்போ நடக்கிற போர் மானம் உள்ளவனுக்கும் மானம் கெட்டவனுக்கு நடக்கிற போர். மானம் கெட்டவெல்லாம் ஓப்பனே நிற்பான். மானம் உள்ளவன், தன்மானம் உள்ளவன், மதுரைக்காரன், ரோசக்காரன் எல்லாம் ஒரு பக்கம் நிற்பான். அப்படி பார்க்கும்போது
மதுரையில கலவரம் பண்ணிட்டு நீ ஓடிடலாம்னு நினைச்சா ஒருமே தப்பிக்க முடியாது. மோடியே வந்தாலும் சரி, நான் தெளிவாக சொல்றேன், அமித்ஷாவே வந்தாலும் சரி, மதுரைக்கு வாங்க, உங்க வேலையை பாருங்க, எங்களுக்கு ஆட்சேபம் இல்லை. ஆனால் மதுரைக்கு வந்து கலவரம் பண்ணான்னு சொன்னா காவல்துறை விழிப்பாருங்க. காவல்துறை கோட்டை விட்டுட்டீங்களாங்க, நாங்க விடவே மாட்டோம். பெரியார் தொண்டன் ஒருத்தர் கூட காவி சட்டை போட்டு மதுரை தகராறு பண்ணிட்டு போக முடியாது. நாங்க மத நல்லிணக்கத்தை விரும்புகிறோம், கலவரத்தை விரும்பவில்லை. ஆனால் கலவரம் பண்ற தீ வைக்கிற கூட்டத்தை காவல்துறை அடையாளம் காணுங்க. நீங்க விட்டுட்டீங்களாக, நாங்க விட மாட்டோம். நாங்க சட்டத்தை கையில் எடுக்க விரும்பவில்லை. அதே நேரம் மக்கள் பாதுகாப்பு எங்களுக்கு வேண்டும். இந்த மக்களை பாதுகாக்க வேண்டும், மத நல்லிணக்கத்தை பாதுகாக்க வேண்டும். அந்த அடிப்படையில் சொல்றேன், அமித்ஷா இன்னைக்கு வந்திருக்கிறது கலவரம் பண்ணுவதற்காக தான். இந்த கலவரத்தை சந்திப்போம். இங்க எவனும் சங்கிப்பை தப்ப முடியாது. எச்சரிக்கை. நன்றி சார். நன்றி.